நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் எடப்பாடிக்கு பக்கத்தில், நம்ம எடப்பாடி ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற பூலாம்பட்டி. இந்த பூலாம்பட்டி பார்த்தீங்கன்னா, காவிரி ஆற்றுல இந்த நீர் மின்னேற்றத்துக்கு தடுப்பணை கட்டியிருப்பாங்க மேட்டூருக்கு அடுத்து. அந்த தடுப்பணை கட்டினதுனால வந்து இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி வந்து ஒரு ஏதோ கேரளாவில் இருக்கிற மாதிரியே ஒரு எண்ணம் நமக்கு வரும். குட்டி கேரளான்னு தான் இந்த ஊரை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி நம்ம அலப்பி போனால் அந்த பேக் வாட்டர்ஸ்லாம் வருமே, அதே மாதிரி தான் இது வந்து. ஆனால் காவேரி ஆறுக்கு குறுக்க வந்து ஒரு தடுப்பணை கட்டியிருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக மலை, ஒரு பக்கம் ஊர், அப்புறம் இங்கே விவசாய நிலங்கள், இது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஊரை ரொம்ப அழகாக கேரளா மாதிரியே ஒரு எஃபெக்டை கொடுக்கும். அதனால தான் குட்டி கேரளா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து போட்டிங் இருக்குது, 50 ரூபா 100 ரூபாய்க்குன்னு. இப்போ அந்தாண்ட பாருங்கள், அது ஒரு கரை. அந்த கரையில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மேட்டூருக்கு போகிற ரோடு போகுது. ஈரோட்லேருந்து மேட்டூர் போகிற ரோடு பவானி வழியாக இந்தாண்ட ஒரு கரை. இப்போ வேலைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கரைக்கும் இந்த கரைக்கும் போகிறதுக்கு போட் சர்வீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து டூரிஸ்ட் வரவங்களுக்கும் வந்து சுற்றி காட்ட போட்டிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஃபுல்லாக காவேரி ஆறு தான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்குது. அந்த சைடு வந்து மேட்டூர் இருக்குது. மேட்டூருக்கு ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இந்த பூலாம்பட்டி ஊர் இருக்குது. ஸோ மேட்டூர் அணை வந்து ஒரு பெரிய அணை. அதுக்கு அடுத்து வந்து இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன தடுப்பணைகள். ஊர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஊரில் தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய் வந்து நினைத்தேன் வந்தாயின்னு ஒரு படம் நடிச்சிருப்பார். விஜய் அப்புறம் தேவயானி, ரம்பா இவங்களாம் நடித்த படம். அந்த படத்தில் வந்து தேவயானி வீடு இருக்கிற ஊராக இந்த ஊரை தான் காட்டியிருப்பாங்க. விஜயெல்லாம் கூட போட்டில் போயிட்டு வருவார். ஸோ நினைத்தேன் வந்தாய் படத்தில் இந்த ஊர் காமிச்சிருப்பாங்க. அப்புறம் பழைய படங்களில் நிறையா படத்தில் இந்த ஊர் வந்திருக்கு. பாக்கியராஜ் படம், அந்த மாதிரி நிறையா படத்தில் இந்த ஊர் வந்திருக்கு. ரொம்ப ஒரு அழகான ஊர். சுற்றி வந்து ரொம்ப பசுமையாக இருக்குது, தென்னை மரங்கள். அப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலைகள். இங்கேருந்து மாதேஸ்வரன் மலை ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பார்த்திங்கன்னா பூலாம்பட்டி ஊர் பஸ் ஸ்டாண்டு. அப்படியே பஸ் ஸ்டாப் கிட்டேயே வந்து இந்த பூலாம்பட்டி படகுத்துறை ஒரு போட்டு கிளம்பிடுச்சு. சுற்றி காமிக்கணும்னா தலைக்கு 100 ரூபா வாங்குறாங்க. மினிமம் ஒரு 4-5 மெம்பர் இருக்கணும். இல்லை இக்கரையிலேருந்து அந்த கரைக்கு கூட்டிகிட்டு போனோம்னா 50 ரூபா வாங்குறாங்க. அப்போது ஒரு 6-7 பேர் வந்து போட்டில் கிளம்பிட்டாங்க. டீசல் என்ஜின் போட்டு போகிறது. பூலாம்பட்டி படகுத்துறை ஒரு பெரிய போட் இருக்குது. அது போக சின்ன சின்ன போட்டு நிறையா இருக்குது. எவ்ரி 10 மினிட்ஸ் ஒரு போட்டு வந்து போயிட்டுருக்குங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு கவும் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மெம்பர்ஸ் சேர்ந்துடுறாங்க. அதனால் வந்து ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்குமே வந்து இங்கே போட்டு வந்து கிளம்பிடுது. நம்ம ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கே அப்படி வீக்கெண்ட்லலாம் இன்னும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துங்க. அதேமாதிரி இங்கே மீன் அதெல்லாம் இருக்குது, நம்ம சாப்பிட்லாம் நீட்டாக. போட்டிங்க்கு ஏறி உட்காந்துருக்கேன். ஆனால் ஆள் இன்னும் யாரும் வரல. நான் மட்டும் தனியாக வந்ததுனால இன்னும் ஒரு 1-2 பேர் வந்தால் தான் வண்டி போட்டு கிளம்புமா. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கரையிலையும் பாருங்கள், அந்த கரையிலையும் 2-3 போட்டு நிற்கிது. அப்புறம் 2-3 படித்துறை இருக்குது. அந்த சைடு வந்து நெருஞ்சிப்பேட்டைன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்தாண்ட பூலாம்பட்டி, அந்தாண்ட வந்து நெருஞ்சிப்பேட்டை. எல்லாம் ஈரோடு சேலம் மாவட்டம் பார்டர் இது. எனக்கு முன்னாடி இங்கே நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாம் 5-5 பேராக சேர்ந்து டக்குன்னு போட்டு கிளம்புச்சு. நான் வந்த நேரம் ஒருத்தரும் இல்லை. வண்டியை உட்காந்துருக்கேன், டிக்கெட் வேறு எடுத்துட்டேன். இன்னும் யாராவது வந்தால் தான் போட்டு கிளம்பும். அட்லீஸ்ட் இன்னும் ஒருத்தரே வேணுமா, பார்ப்போம். யார் வராங்கன்னு தெரியல. என்ன வேலைக்கு வந்தீங்க? வேலையா? நல்லா சொல்ல வைக்கிறதுக்கா?
இங்கே வித்துட்டு கிளம்பிட்டீங்களா? இப்போ என்ன ஊருங்க? நெருஞ்சிப்பேட்டை அந்தாண்ட. இப்போ அந்தாண்டது இந்தாண்ட வர்றதுக்கு இதில் தான் வரணும். அதை விட்டா அது அந்த இதில் நான் இப்போ அதில் தான் வந்தேன் பைக்கு மட்டும் வரதுன்னா அதில் வரலாம். நம்மகிட்ட பலாமரம் இருக்குங்களா? வாங்கி விற்கிறீங்களா? எங்க மேலே அது மேலே மலை மேலே என்ன ஊருங்க? மாதேஸ்வரம் மலைலாம் தூரங்களா? அது அந்த பக்கம். மலைக்கெல்லாம் பஸ் இருக்குங்களா? குருவிட்டூரா? சித்தேஸ்வர மலைக்கு. உங்களுக்கு பெலா சொல்ல மேலேருந்து கொண்டு வந்துடுவாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி அந்த படகுலத்துலேருந்து பின்னாடி பேக் சைடு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இங்கெல்லாம் வந்து நிறைய படித்துறை இருக்குங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிரில்லு போட்டு சேஃபாக இதை தாண்டி இதுக்குள்ளேயே வந்து பாதுகாப்பாக குளிச்சிக்கலாம். அதுக்காக வந்து கிரில்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க, பாதுகாப்பாக குளிக்கலாம். 2-3 படித்துறை இருக்குது. அந்த சைடு ஒரு பெரிய படித்துறை இருக்குங்க. அங்கே இப்போ அது ஊர், அந்த சைடு வந்து ஊர், இங்கே வந்து ஒரு பெரிய படித்துறை இருக்குது. அங்கே வந்து நிறைய பேர் இப்போ குளிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பசங்கள்லாம் ஸ்விம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேயும் இதே மாதிரி கிரில் போட்டு ரொம்ப பாதுகாப்பாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்தால் வந்து இந்த கிரில்லுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே மட்டும் கம்பி வேலிக்குள்ளே மட்டும் குளித்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப சூப்பரான ஊர். இந்த சைடு வந்து மேட்டூருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து மேட்டூர் இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 10 கிலோமீட்டர் அந்தாண்ட மேட்டூர் இருக்குது. ஸோ மேட்டூர் அணையை தாண்டி இந்த ஆறு ஈரோடு, இப்படியே போனால் ஈரோடு, திருச்சி, தஞ்சாவூர். தடுப்பணை இந்த பேரேஜ் வந்து இந்த ரூட்டில் வந்து மொத்தம் வந்து இங்கே ஒரு நெருஞ்சிப்பேட்டையில் ஒரு, அதாவது பூலாம்பட்டியில் ஒரு தடுப்பணை, இதுக்கு அடுத்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு தடுப்பணை இருக்குது. அந்த மாதிரி ஈரோடு வரையும், ஈரோடு தாண்டி கிட்டத்தட்ட இது இந்த ரூட்டில் வந்து ஒரு 5-6 இருக்குது அந்த பேரேஜ். எல்லாமே வந்து அங்கே சைடில் வந்து வாய்க்கால் அந்த ஊருக்கு பாசனத்துக்கு, அப்புறம் வந்து நீர்மின் நிலையம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற நிறைய தடுப்பணைகளில் வந்து இந்த தடுப்பணை வந்து ரொம்ப அழகான ஒரு ஏரியா. பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் மலையில் வந்து நிறைய மக்கள் இருக்காங்களாம். ஒரு பாட்டியம்மா சொன்னாங்க மேலே நிறைய ஊர் இருக்குன்னு. சித்தேஸ்வரம் மலை அந்த மாதிரிலாம் ஒரு சைடு வந்து ஜீப்லாம் போதும் மேலே ட்ராவலுக்கு, சாலை வசதி இருக்காமா. ஸோ அந்த மலையிலலாம் மக்கள் இருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த கரைக்கு அந்தாண்ட ஒரு மெயின் ரோடு போகுதுங்க. அது வந்து பவானி டு மேட்டூர் போகிற ரோடு. பவானி, ஈரோடு, பவானி, அம்மாப்பேட்டை, நெருஞ்சிப்பேட்டை, மேட்டூர் அந்த ரூட்டு. இதே மாதிரி தடுப்பணை தான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோயில் பார்த்துருப்போம். ஆற்றுக்கு நடுவுலேயே வந்து ஒரு சிவன் கோயில், ஒரு 1000 ஆண்டு பழமையான ஒரு ராஜேந்திர சோழன் காலத்து ஒரு சிவன் கோயில் ஒன்று. அந்த இடத்துலயே ஒரு தடுப்பணை இருக்குது. அதனால தான் அங்கேயே வந்து அவ்வளோ ஃபுல்லாக தண்ணி, நடுவில் வந்து அழகாக வந்து ஒரு தீவு.
ஸோ அங்கேயும் நான் போயிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பூலாம்பட்டிக்கு நான் இதுதான் ஃபஸ்ட் டைமுங்க. உண்மையாலுமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நிறைய இந்த மாதிரி இடங்கள் இருக்குது, செலவே இல்லை பெருசாக. அதே மாதிரி சின்ன சின்ன காட்டேஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நெட்டில் தேடி பார்த்தா தான் தெரியும். பட் நான் பார்த்தா ஒன்றும் தெரியல, ஆனால் இருக்காமா சில ரெசார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டே பண்ணி கூட இந்த ஏரியாவை, மேட்டூர், இந்த பூலாம்பட்டி, இன்னும் இந்த சைடு இருக்கிற மாதேஸ்வரன் மலை, இந்த மாதிரியான ஊரெல்லாம் வந்து சுற்றி பார்க்கணுன்னா இந்த ஏரியாவுக்கு வரலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கிராண்ட் லேக் ரெசார்ட், ஒரு ரெசார்ட்டை தான் பார்த்துருக்கேன். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா அந்த பேரேஜ் இருக்கிற ஏரியா. அங்கேருந்து பாருங்கள் பூலாம்பட்டி, அங்கே போட்டு போயிட்டுருக்கு. ஸோ பேரேஜ் இருக்கிற ஏரியா. இங்கெல்லாம் பாருங்கள் மீன் வெட்டி சாப்பிட்ருக்காங்க. அது வந்து பேரேஜ். பாருங்கள் பேரேஜில் எவ்வளோ தண்ணி நிற்கிது. அந்த ஷட்ரு பாருங்கள், ஷட்ரு தலை வரையும் தண்ணி இருக்குது. ஸோ இங்கே வந்து இதோட தண்ணி தடுத்து சைடில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ்க்கு அனுப்பிச்சி விட்டுருக்குறாங்க. அந்தாண்ட வாய்க்காலில் தண்ணி போயிட்டு இருந்தது, இங்கே வந்து ஃபுல்லாக நிற்கிது தண்ணி. ஒரு டேம் மாதிரி இருக்குது. டேமில் எவ்வளோ தண்ணி இருக்குமோ அவ்வளோ தண்ணி இங்கே நின்றுட்டுருக்கு. சரிங்க, ஓகே மக்களே, பூலாம்பட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவை நம்ம முடிச்சிக்கலாம். ரொம்ப நன்றி. பூலாம்பட்டி விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. டாட்டா.